கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அவருக்கும் சென்னை பெருங்களத்தூர் சத்திய வார்த்தை ஊழியங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்ப்பதிலெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மதிப்புரிய நம்முடைய திருச்சபையின் போதகர் உல்மார்க் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஐயாவை நான் முகமுகமாக பார்க்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் முகமுகமாக பார்க்காவிட்டாலும் உங்கள் லைவ் ப்ரோக்ராம், ஐயாவுடைய யூடியூப்பில் உள்ள அநேக ப்ரோக்ராம், நீங்கள் வெளியே கிராமங்களில் செய்கிற ஊழியங்கள், அதாவது எங்கெல்லாம் ஊழியம் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே நான் பார்ப்பது உண்டு. ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு அருமையான என்னோட பிள்ளை, நான் கூட சில இடங்களில் ஊழியம் செய்ய கொஞ்சம் யோசிப்பேன். ஆனால் ஐயா இறங்கி ஊழியத்தில் செய்கிறதுல ஒரு பெரிய கிருபை பெற்றவர். ஐயாவுடைய ஊழியத்தை திருச்சபையை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஐயா அதே போல் போதுகிற அம்மாவே ஆண்டு ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் ஆண்டவருடைய இந்த பாடு மரணங்கள், சிலுவையில் அவர் பேசிய 7 வார்த்தைகள், அவங்க எல்லாருமே உலகமெங்கும் இருக்கிற திருச்சபையில் தியானித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் கூட இன்றைக்கு ஆண்டவர் சிலுவையிலே அவர் சந்தித்த அனுபவங்களை குறித்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒருவேளை 7 வார்த்தைகளை குறித்து பேசலாமா என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிற அப்படின்னா 7 வார்த்தை பேசணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் சிலுவையின் பாதையில் அவர் சந்தித்த அனுபவங்கள், அவர் கடந்து போன அனுபவங்கள் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். சிலுவை மரணம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு மரணம் அல்ல, கொடூரமான ஒரு மரணம். அந்த நாட்களில் கொடூரமான குற்றவாளிகளுக்கு, தேச துரோகிகளுக்கு, நல்ல கவனிங்க, தேச துரோகிகளுக்கு, கொடூரமான குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது. இந்த தண்டனை இன்னும் பார்த்தீங்கன்னா தேசத்தில் புரட்சி செய்கிறவர்கள், கிளர்ச்சியாளர்கள், ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிராக எழும்புகிறவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டது. இந்த தண்டனை ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிறது என்றால் அந்த மனிதனுக்கு அருகில கூட செல்ல மாட்டாங்க. அதை அருவருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அதை இழிவாக எண்ணுவார்கள். சமுதாயத்தில் ரொம்ப ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மரணம், சாபமான ஒரு மரணம். கலாத்தியர் 3:13 வேதம் சொல்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. அப்போ ஒரு சாபமான ஒரு மரணம். அப்படிப்பட்ட மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவர் கொடூரமான குற்றவாளி அல்ல, தேச துரோகி அல்ல. ஆனால் எனக்கு அருமையான அவர் அந்த மரணத்தை உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். இந்த சிலுவை மரணத்துக்கு முன்பாக கடைசியாக அவர் எங்கு ஜெபிக்க போனார் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்கே ஜெபிக்க போனார் சொல்லுங்க? கெத்செமனே தோட்டத்தில். இந்த ஜெப அனுபவம் நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஏதோ தனக்கு ஒரு பாடு வரப்போகிறது, தனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது, தான் ஒரு மரணத்துக்கு நேராக கடந்து போக போகிறேன், அதற்காக மாத்திரம் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போனார் என்று நினைத்து விடக்கூடாது. இந்த அனுபவம் அவருடைய வாழ்க்கையில அனுதினமும் இருந்தது. நீங்க வேதத்துல எடுத்து வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 22:39 வாசிங்க. லூக்கா 22:39. நல்ல கவனிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அண்டர்லைன் பண்ணுங்க. பின்பு அவர் புறப்பட்டு எப்படி போனாரா? வழக்கத்தின்படி. அவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது, அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன வழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலிவ மலையில ஜெபிக்கிற ஒரு பழக்கம். ஆமென். அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். ஏதோ ஒரு நாள் போனோம், ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போனோம், அல்லது மாசத்துக்கு ஒரு நாள் போனோம் இல்ல. அங்க வேதம் அழகா சொல்கிறது, வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். எப்படிப்பட்ட பழக்கம் பார்த்தீங்களா? ஆமென். இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறது யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே எந்திரிச்ச உடனே என்ன சாப்பிடணும் தெரியுமா? சொல்லுங்க, என்ன சாப்பிடணும்? டீ சாப்பிடணும். என்னதான் வீட்டம்மா டீ போட்டு கொடுத்தாலும் சில ஆட்களுக்கு அந்த கடையில் போய் ஒரு 4 மணி 5 மணிக்கு அதில் ஒரு டீ சாப்பிட்டாதான் அவங்களுக்கு ஒரு ஆத்ம சந்தோஷம். அதே போல் சில வயதானவர்களெல்லாம் பார்த்துருக்கிறேன். இப்போ உள்ள ஆட்களில் சில
எனக்கு முன்னால் உள்ள ஜென்ரேஷன் சில ஆட்களுக்கெல்லாம் அந்த காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இவர் தான் நியூஸ் பேப்பர் படித்து இவர் தான் தமிழ்நாட்டில் ஒரு காரியத்தையே மாற்றுற மாதிரி அதில் உட்காந்து திருப்பி 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 உட்காந்து ஒரு எழுத்து விடாமல் 1 மணி நேரம் படிப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு வழக்கம். சிலருக்கு நடக்கணும் காலையிலே, சிலருக்கு ஓடணும், சிலருக்கு சைக்கிள் ஓட்டணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் என்ன பழக்கம்னா தூங்கி முழிச்சு எதில் கையை தூக்குறாங்க, எதில் கையை வைக்கிறாங்க சொல்லுங்கள்? மொபைல் ஃபோனில். அதை எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கையை வச்சு தேய்ச்சாதான் அந்த கையும் அவங்களுக்கு செயல்படுது, தலையும் செயல்படுது, எல்லாமே செயல்படுது. கொஞ்ச நேரம் எடுத்த உடனே அதை எடுத்து யார் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறா, யார் நமக்கு என்ன அனுப்பியிருக்கா, நாம் என்ன அனுப்பணும், அதில் ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தா தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பழக்கம், வழக்கத்தின்படியே ஒலிவ மலையில் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இதுல நீங்க என்ன நினைக்கணும்னா, எனக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறதா, ஜெபிக்கிற பழக்கம். நான் அப்படிதான் என்ன நினைப்பேன், நமக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குதா? வேதத்தில் இப்படி நிறைய பேருக்கு பழக்கம் இருந்தது. தானியேல் எடுத்துக்கொண்டீங்கன்னா, தானியேல் 6:10 தான் முன் செய்து வந்தபடியே தேவனிடத்துல 3 வேளை என்ன செய்தாரா, ஜெபம் பண்ண. தான் முன் செய்து வந்தபடியே, அழகா வேதம் சொல்கிறது, தான் முன் செய்து வந்தபடியே. அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவருக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. தான் முன் செய்து வந்தபடியே தேசத்தில் எவ்வளவு பெரிய கொடூரமான சட்டம் இருந்தாலும், தனக்கு எதிரான சில திட்டங்கள் இருந்தாலும் அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. தான் எப்பொழுதும் போல அந்த ஜெபிக்கிற அந்த ஜெப அனுபவத்தை தானியேல் ஒரு நாளும் விடல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில யாருக்காகவும் எந்த சட்ட திட்டங்களுக்காகவும் உங்க ஜெப அனுபவத்தை விட்டுறாதீங்க. தேவனை தேடுகிறத விட்டுறாதீங்க. வேதத்தை வாசிக்கிறத விட்டுறாதீங்க. அந்த பழக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு நல்ல ஒரு பழக்கம். ஹல்லேலூயா. அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து தான் அவர் கடந்து போன சில அனுபவங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி எல்லாம் கடந்து போனார், எந்த பாதையில் கடந்து போனார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நீங்கள் யோவான் 19, 17, 18 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்னும் சொல்லப்படும் கபாலஸ்தரம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். கொல்கதா என்ற அந்த மலையிலே கபாலஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவரை சிலுவையில் அறைந்தார். அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பான சில சம்பவங்கள் நிறைய இருக்குது. இன்னைக்கு அதில் ஒரு 3 சம்பவங்கள், எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ ஒரு 3 சம்பவங்களை பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட், அவரை காட்டி கொடுத்தது யார்? 2வது பாயிண்ட், அவரை மறுதளித்தது யார்? 3வது பாயிண்ட், அவரை சிலுவையில் அறைந்தது யார்? நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். அவரை காட்டி கொடுத்தது யார் சொல்லுங்க? ஆமா. அவரை மறுதளித்தது யாரு? அவரை சிலுவையில் அறைந்தது யாரு? என்ன சத்தம் வர மாட்டேங்குது? ஆமா. அவரை சிலுவையில் இருந்தது யாரு? யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். எந்த ஜனத்துக்காக வந்தாரோ அந்த ஜனங்கள் சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிட்டார்கள். அவருடைய ஆசையை, விருப்பத்தை பிலாத்து நிறைவேற்றினான். இப்ப அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், யூதாஸ் காட்டி கொடுத்தார், பேதுரு மறுதளித்தார், யூத ஜனங்கள் சிலுவையில் இறந்தார்கள்னா, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 20 to 25 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு ராபோஜன பந்தியிலே அமர்ந்திருக்கும் பொழுது தன்னுடைய சீடர்களில் ஆண்டவர் பேசுகிறார். ஆமீன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு அருமையானவர்களே, இன்று ராத்திரியில் அந்த வசனத்தை வாசிங்க. ஆமீன். 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களில் ஒருவன். 12 சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் ஒருவன். 12 பேரோடு ஆண்டவர் கடைசியாக பந்தி அமர்ந்த அந்த ராபோஜனம், அந்த உணவருந்திய காரியம், அது கடைசி பந்தி நம்முடைய வாழ்க்கையில முதல் திருவிருந்து பந்தியாக மாறியது. ஹல்லேலூயா. அந்த கடைசி பந்தியில உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லாரும் கேட்கிறாங்க, ஆண்டவரே நானோ என்று. அந்த இடத்துல யூதாசும் கேட்கிறான். வாசிங்க 25ஆம் வசனம். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி ரபி நானோ என்றான். அதற்கு நீ சொன்னபடிதான். யூதாசும் கேட்கிறான், நானோ. அவனுக்கு தெரியும் நம்ம தான் காட்டி கொடுக்க போறோம் என்பது அவனுக்கு தெரியும். ஆனா இங்க அமர்ந்திருந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறான், ஆண்டவரே நானோ. ஆண்டவர் சொல்கிறார், நீதான். அல்லேலூயா. நீதான்ப்பா காட்டி கொடுக்க போற, நீதான் காட்டி கொடுக்க போற. யூதாசுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவரை எப்படியாவது கைது செய்யணும், எப்படியாவது அவரை கொல்லணும், எப்படியாவது சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஒரு கூட்டம் அன்றைக்கு துடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கூட்டம், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள். ஏன்னா உலகமே அவரை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறது. உலகமே அவரை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறது. பொறாமையினால் எப்படியாவது இவரை கொலை பண்ணணும், கொல்லணும், சிலுவையில் அறையணும் அவங்க நினைத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க திட்டம் நடக்கல. ஏன்னா இயேசுவை லேசில கை வைக்க முடியாது. அவர் ஒரு இடத்துல போறாருன்னா அவர் மேல ஸ்லீஸ்ல கை வைக்க முடியாது. அவர் போனாருன்னா 5000 பேர் போவான், 10,000 பேர் போவான், ஆயிரக்கணக்கான பேர் அவர் கூட போவான். அத்தனை ஜனங்கள் மத்தியில அவர் மேல கை வச்சா சட்ட சிக்கல் வரும், சட்ட சிக்கல் வரும், பெரிய புரட்சி ஏற்பட்டு விடும். அப்ப அவர் தனியா இருக்கிற இடத்த அறியணும், அதுதான் முக்கியம். அவர் எங்க தனியா இருப்பார், ஏன்னா அவர் எங்க இருப்பார்னு யாருக்கே சொல்ல முடியாது. போய்கிட்டே இருப்பார், டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார், எங்க இருப்பார்னே சொல்ல முடியாது. அதனால அவர் தனியா இருக்கிற இடத்துல சரியான சந்தர்ப்பத்துல சரியான இரவுல அவர் அப்படி தட்டி தூக்கிடலான்னு இவங்க பிளான் பண்றாங்க. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்க, அவர் இருக்கிற இடத்தை யாராவது அறிந்திருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். வேதத்துல வாசிங்க. ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 11:57 வாசிங்க. யோவான் 11:50. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, நல்லவங்க பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால், அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இருக்கிற இடம், ஏன்னா அவர் எங்க இருக்கிறார்னே சொல்ல முடியாதுங்க, எங்க இருக்கிறார்னே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னால அவரை எத்தனை நேரம் கொல்லலாம் பார்த்தாங்க. நீங்க வேதத்துல குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 8:59 அங்க இயேசு மறைந்து போய் விடுவார். யோவான் 10:39-40 அங்கேயும் ஆண்டவர் மறைந்து போய் விடுவார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 29-30 ஒரு செங்குத்தான மலையிலிருந்து அவரை தள்ளிவிடலாம் நினைப்பாங்க, அங்கேயும் ஆண்டவர் கடந்து போய் விடுவார். ஏன்னா அவருடைய வேலை வருகிற வரைக்கும் யாரும் அவரை தொட முடியல, அவரை தொட முடியாது. ஏன்னா நான் தான் முதல்ல சொல்றேன், ஒரு பொது இடத்துல அவரை தொட்டிங்கன்னு வைங்களேன், ஏன்னா எல்லாரும் ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்கிறார்கள், அவரை இரட்சகர் என்கிறார்கள், அவரை மேசியா என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். லேசில கை வைக்க முடியாது, லேசில கை வைக்க முடியாது. 41 பேர் கரூர்ல இறந்தாங்களே, யோசித்து பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் யாரையும் இதுல குற்றப்படுத்தியோ யாருக்கும் சப்போர்ட்டா நான் பேச. 41 பேர் இறந்தாங்க. சம்பந்தப்பட்ட நடிகரை யாராவது கை வைக்க முடிஞ்சுதா? யோசித்து பாருங்க. சம்பந்தப்பட்ட நடிகரை ஒரு நாள் விசாரணைன்னு சொல்லி ஜெயிலில் கொண்டு போக முடிஞ்சுதா? இன்னைக்கு சாதாரண ஒரு மனிதனை கூட ஜெயிலில் கொண்டு போயிடுவாங்க, விசாரிக்கிறேன்னு சொல்லி உள்ள கொண்டு போய் வச்சு 2 நாள் வச்சு எப்படியெல்லாம் பண்றாங்க. மதுரையா திருப்பரங்குன்றம் அந்த அஜித் குமார்னு ஒரு பையனை எப்படி அடிச்சு கொண்டாங்க, ஒரு விசாரணை கூட்டு போய் ஒரு நகைக்காக. என்னெல்லாம் நடக்குது சமுதாயத்தில். ஆனா ஒரு நடிகர்னு உடனே, ஒரு பிரபலமான தலைவர்னு உடனே அவர் மேல கை வைக்க எவ்வளவு யோசிக்கிறீங்க. ஏன்னா சட்ட சிக்கல் ஏற்படும், பிரச்சனை வரும். அவரை கை வச்சா பெரிய புரட்சி ஏற்படும். எவன் என்ன பண்ணுவானே தெரியாது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருந்தவங்களும் இருந்தாங்க. இயேசு மேல கை வச்சா என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும். அதனால அவர் இருக்கிற இடம், அவர் தனியா இருக்கிற இடத்தை பார்த்து தூக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா யாருமே காட்டி கொடுக்க முன் வரல, யாருமே அவர் இருக்கிற இடத்தை சொல்ல வரல. ஆனா கூடவே இருந்த யூதாஸ், எப்படி கூடவே இருந்த யூதாஸ், அவர் கூடவே இருந்தவன் பிரதான ஆசாரியர்கள்ட்ட போய் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14, 15, 16 நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள், எனக்கு என்ன தருவீர்கள், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும். சுயநலவாதி, சுயநலம். எனக்கு அருமையானது பொருளாசை பிடித்தவன். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் அப்படிதான், சுயநலம். நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன கிடைக்கும், இதுல போனா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த காரியத்தை செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த காரியத்தில் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணா இதுல நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும். அவர்கள் என்ன பண்ணாங்க, 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்தார்கள், உடன்பட்டார்கள். கேவலம் 30 வெள்ளிக்காசு பணத்துக்காக. உன்னை ஆண்டவர் எவ்வளவு மேன்மையா வச்சிருந்தாரப்பா, உன்னை எவ்வளவு உயர்வா வச்சிருந்தாரு. 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உன்னையும் தேர்ந்தெடுத்தாரு, உன் மேலே அன்பு வச்சிருந்தாரு. கடைசி வரைக்கும் அவர் அன்பை குறைக்கலையே, கடைசி வரைக்கும் அவர் சிலுவையின் மரணத்தில் செல்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் யூதாஸ் மேல அன்பு வச்சாரு. எல்லாருடைய கால்களை கழுவும் பொழுது உன்னுடைய கால்களை கர்த்தர் கழுவினாரு. பந்தியில துணிக்கையை கொடுக்கும் பொழுது பிரதானமானவர்களுக்கு தான் முதல் துணிக்கையை கொடுப்பாங்க. அப்படி முதல் துணிக்கையை உனக்கு தானப்பா கொடுத்தாரு, உனக்கு தானே கொடுத்தாரு. ஆமீன். அவர் எப்படி அற்புத அடையாளங்கள் செய்தாரோ, பேய்களை விரட்டினாரோ, நோய்களை விரட்டினாரோ, அதே கிருபை வல்லமையை யூதாசுக்கும் கர்த்தர் கொடுத்திருந்தாரு. முக்கியமான பொறுப்பு, ஒரு பொருளாளர் பதவி, பணப்பைய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதவியை மற்றவங்களை காட்டிலும் உன் கையில தானே கடவுள் கொடுத்திருந்தாரு. கைது பண்ண வரும்பொழுது நீ முத்தத்தினால் அவரை காட்டி கொடுக்கும் பொழுது கூட உன்னை எப்படி அழைத்தாரு, சிநேகிதனே, எப்படி அழைத்தாரு. கடைசி வரைக்கும் அந்த அன்பை ஆண்டவர் குறைக்கலங்க. உன்னை புரிந்து கொள்கின்ற உலகத்தின் அன்பு கூட மாறிவிடும், ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையின் பாதையில் எத்தனையோ பேரை நம்ம சந்திச்சிருக்கலாம், எத்தனையோ பேரோட பழகிருக்கலாம், அவங்க அன்பு கூட மாறிவிடலாம். ஆனால் உங்களை என்னையும் படைத்த ஆண்டவர் அன்பு ஒரு நாளும் மாறாது. இங்க என்ன சொல்ல வரேன்னா, காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசு அந்த பணத்துக்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காட்டி கொடுப்பதற்கு சரியான மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யூதாஸ் காரியத்தை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது வேதம் அவனை எப்படி சொல்கிறது என்றால், வாசியுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். துரோகியான யூதாஸ் காரியோத், துரோகியான யூதாஸ் காரியத்து போதும். காட்டி கொடுப்பதற்கு சரியான மீனிங் என்னன்னா, துரோகம் செய்தல். துரோகம் செய்தல், கூடவே இருந்து அவரோடையே நடந்து அவரோடையே பழகி அவரோடையே பேசி அவரோடையே சாப்பிட்டு அவர் முதுகுல குத்துறான் பாருங்க, கூடவே இருந்து. எவ்வளவு பெரிய துரோகம்! நம்முடைய வாழ்க்கையின் பார்த்தால் நமக்கு நிறைய எதிரிகள் இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில், நம்ம இருக்கிற சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்தில் நமக்கு எதிராக நிறைய எதிரிகள், சத்துருக்கள் எங்கனாலும் எல்லாருக்கும் இருக்கிறாங்க. எங்க போனாலும் எல்லாருக்கும் சத்துருக்கள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்காங்க. அது கூட நமக்கு வலிக்காது, அது எப்பவும் நமக்கு பழகி போகும். ஆனா நம்ம கூடவே பழகி, நம்ம கூடவே நடந்து, நம்ம கூடவே சாப்பிட்டு நமக்கு முதுகுல குத்துறான் பாருங்க துரோகம். அந்த துரோகத்தை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வலி, அந்த ரணம், அதை ஆண்டவர் சந்தித்தார். கூடவே இருந்து காட்டி கொடுத்துட்டியப்பா, கூடவே இருந்து அவர் முதுகுல குத்திட்டியப்பா. உனக்கு என்ன துரோகம் பண்ணார், அவர் என்ன பாவம் செஞ்சாரு, உன்னை எந்த அளவுக்கு நேசித்தார், உன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சார், நீ இப்படி செய்யலாமா? 30 வெள்ளிக்காசுக்காக துரோகம் பண்ணலாமா? துரோகம். துரோகியான யூதா காரியத்து எவ்வளவு பெரிய துரோகம்! இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இந்த பாதையில கடந்து போகலாம். உங்க வாழ்க்கையில் இந்த துரோகத்தின் வழியாக நீங்கள் கடந்து போகலாம். எத்தனை பேர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக. சோர்ந்து போகாதீங்க, மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அந்த பாதையில் என்ன செஞ்சாரு? கடந்து போனார். ஆண்டவர் அந்த பாதையில கடந்து போனார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய துரோகம்! யாருமே செய்ய மாட்டாங்க இப்படி ஒரு துரோகத்தை. வேற யார் செஞ்சாலும் பரவாயில்லையே, நீ செஞ்சிட்டியப்பா யூதாஸ். துரோகம் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு துரோகம். இதுல நான் என்ன சொல்ல வரேன், யூதாஸ் துரோகம் பண்ணா 30 வெள்ளிக்காசுக்காக. ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சமுதாயத்தில், வாழ்க்கையில நாம எத்தனையோ தடவை துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு. நாம எத்தனையோ தடவை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கட்டின கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றாங்க. இன்னைக்கு கடந்த நாட்கள் ஒரு சபையில ஜெபிக்க செய்தி கொடுக்க வைக்கும் பொழுது, கூட்டம் முடிந்தவன ஒரு சகோதரி வந்து அழுகுறாங்க. என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க எங்க மாமியாரும் என் கணவர். ஏன்? எனக்கு குழந்தை இல்லை, வீட்டை விட்டு விரட்டிட்டு என் கணவர் வேற திருமணம் செய்ய போறாரு. எவ்வளவு பெரிய துரோகம்! திருமண உறவுல, ஒப்பந்தத்தில், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், மரணமை பிரிக்க வரைக்கும் என்று உடன்படிக்கை செஞ்சுட்டு இன்னைக்கு குழந்தை இல்லை என்பதற்காக இந்த பெண்ணை வீட்டை விட்டு விரட்டலாமா? எவ்வளவு பெரிய துரோகி அவன்! பிள்ளைகள் கர்த்தரால் வரும், கற்பத்தின் கனி அவர் கொடுக்கிறதுங்க. அது தெரியாம இவன் என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டான். எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய துரோகம்! இப்ப 2வது திருமணம் செய்ய போறானா? இன்னைக்கு நாம நினைக்கிறோம் யூதாஸ் காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் சமுதாயத்தில் துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கட்டின மனைவி கட்டின கணவனுக்கு துரோகம் பண்றானே. 2018ஆம் ஆண்டு எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருக்கிறீர்களோ மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். குன்றத்தூர்ல அபிராமி என்ற ஒரு பெண் ஒரு பிரியாணி கடைக்காரனோட தொடர்பு ஏற்பட்டு தன் கணவனுக்கும் 2 பிள்ளைகளுக்கும் விஷம் வைத்து, கணவர் அன்றைக்கு வரல, தப்பிச்சிட்டார். அந்த 2 பிள்ளைங்க, 7 வயசு பையன் 4 வயசு பொண்ணுக்கு சாப்பாடை கொடுத்து அந்த விஷத்தை சாப்பிட்டு அந்த 2 பிள்ளைங்க செத்து போச்சுங்க. 10 மாசம் கருவுல சுமந்து பெத்தெடுத்த பிள்ளை. அந்த அம்மாட்ட அந்த பிள்ளை சாப்பாடு வாங்கி சாப்பிடும் பொழுது, எங்கள் அம்மா எனக்கு சோறு கொடுக்காங்கன்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்ருக்கோம். கடவுளுக்கு அப்புறமா தெய்வமாக நினைக்கிறது அம்மாவை. அந்த அம்மா கொடுக்குற சாப்பாடை சந்தோஷமா, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல், கொஞ்சம் கூட இருதயத்தில் ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த 2 பெத்த பிள்ளைகளை விஷ வைத்து கொண்டீங்க. எவ்வளோ பெரிய துரோகம்! எவ்வளோ பெரிய துரோகம்! எவ்வளோ பெரிய துரோகம்! இன்னைக்கு நடக்குது சமுதாயத்தில். பெத்த பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு துரோகம் பண்றாங்க. கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லி சொத்தை வித்து, தாலியை வித்து, நான் படிக்காட்டினாலும் என் பிள்ளை படிக்கணும்னு பிள்ளைகளை படிக்க அனுப்புனா அவன் கட்டடிச்சிட்டு அவன் எங்க சுத்துறான் பாருங்க. என் வீட்டாருக்குள்ளே வண்டலூர் 2 கிலோமீட்டர் பக்கத்துல தான். வீட்டுல இருந்து நடந்து போனா 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். சில நேரங்களில் பார்ப்பேன் 2 பேரா.
ஆணும் ஆணும் அல்ல, ஆணும் பெண்ணும். ஸ்டேஷனில் பார்த்தாலும் சரி, ஸ்கூலில் பார்த்தாலும் சரி, காலையில் போயிட்டா சாயந்தரம் வரைக்கும் அம்மா அப்பா நினைக்கும் என் பிள்ளை படிக்க போயிருக்கிறான், என் பொண்ணு படிக்க போயிருக்கிறா, அவள் படித்து நல்லா வருவா, என்னங்க குடும்பத்தை தூக்கி நிறுத்துவா, அப்படியெல்லாம் கனவு கண்டிருக்கிற அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு பிள்ளைங்க துரோகம் பண்ணுகிறார்கள். துரோகம், எவ்வளவோ துரோகங்கள் இன்றைக்கு, எவ்வளவோ துரோகங்கள். கடந்த ஆண்டு டிசம்பர்ல 2025 திருத்தணியில் ஒரு தகப்பனார பெத்த பிள்ளைங்க 2 பேர் சேர்ந்து பாம்பை விட்டு கடிக்க வச்சு கொண்டாங்க. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களா தெரியல. அந்த ஐயா ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தவர், லேப்ல 3 கோடி இன்சூரன்ஸ் பணத்துக்காக இந்த ஐயாவை கொண்டுட்டானா, நம்ம அப்பாவை கொண்டுட்டா 3 கோடி பணம் கிடைச்சிரும், நம்மள ஒருத்தருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருன்னு பெத்த தகப்பனை விரியன் பாம்பை விட்டு கொண்டு இருக்கான. அவன் எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரன் பாருங்க, எவ்வளவு பெரிய கல்லஞ்சக்காரன். நம்ம நினைக்கிறோம் யூதாஸ் துரோகம் பண்ணான், யூதாஸ் துரோகம் பண்ணான், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா இன்றைக்கு சமுதாயத்தில் எத்தனையோ துரோகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ துரோகங்கள். நம்ம லைஃப்ல கூட எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எத்தனை தீர்மானம் எடுக்கிறோம். 1ஆம் தேதியில ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் வாசிப்பேன், ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், சபையில நடக்கிற ஊழியத்துல நான் தவறாம இதுல பங்கு பெறுவேன். எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்கிறோம். எடுத்த தீர்மானத்துல உறுதியா நிக்கிறோமா? அப்படி இல்லைன்னா அது கர்த்தருக்கு செய்கிற துரோகம். துரோகம், துரோகம். வேதத்தில் நிறைய பேர் துரோகம் பண்ணாங்க. ஒரு சிலரை சொல்றேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல், கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம், கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல், எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடிதல் நிமித்தமும் செத்து போனான். கர்த்தரை தேடல. இவனை ராஜாவாக்குனது ஆண்டவர், இவன் அரசனாக்குறது ஆண்டவருங்க. தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், தங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று யூத ஜனங்கள் கேட்கும் பொழுது அந்த ஜனத்துக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின முதல் அரசன் இந்த சவுல். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல. எதை கை கொள்ளல? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல. அது எவ்வளவு பெரிய துரோகம். அது மாத்திரமா, யாரை தேடினானா? அஞ்சனம் பார்க்கிறவங்க, குறி நாள் பார்க்கிறவங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ கர்த்தரை தேடி இருக்கணும்லப்பா. நீ எதற்கப்பா நாள் பார்க்கிறவனே அஞ்சனம் பார்க்கிறவனே தேடி போன? இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறாங்க சமுதாயத்தில். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்றது இல்லை, கர்த்தர் சொல்றபடி கீழ்ப்படுகிறது இல்லை. நம்மளோட நிறைய நேரம் பேசுவார், ஆராதனையில் பேசுவார், ஜெப நேரத்தில் பேசுறாரு. எத்தனையோ நேரங்கள் இங்கே சபையில் நடைபெறுகிற கூடுகையில் ஊழியத்தில் ஆண்டவர் நம்மளோட பேசும்பொழுது, போதகர் மூலம் பேசும்பொழுது, சில நேரம் கர்த்தர் நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க வேத வாசிக்கும் பொழுது, உங்களோட பேசும் பொழுது அந்த ஜெபத்துக்கு கீழ்ப்படிங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அது நிறைவேற்றாம ஓடாதீங்க. கர்த்தரை தேடலைங்க. குறி நாள். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் நாங்களா அது செய்யலையா? உண்மைதான். ஆனா உலகத்துல சில கிறிஸ்தவ சமுதாயத்துல இன்னைக்கு பார்க்கிறேன், யார் தீர்க்க தரிசனம் சொல்லுவா, யார் தீர்க்க தரிசனம் சொல்லுவா, யார் என்ன பத்தி சொல்லுவா, யார் என் குடும்பத்தை பத்தி சொல்லுவா. நம்மளை பத்தி தீர்க்க தரிசனம் யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி நீங்க ஒரு எதிர்பார்ப்போட போனீங்கன்னா நீங்க சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க நல்ல வேதத்தை வாசித்து ஜெபிச்சாலே கர்த்தர் உங்களோடு இடைபடுவார், கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. பெரிய தீர்க்க தரிசனம் இந்த பைபிள் தாங்க. ஹல்லேலூயா. இத படிச்சாலே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். ஆனா அது தெரியாம என்ன பத்தி என்ன சொல்லுவார், என் அம்மா பத்தி என்ன சொல்லுவார், என் பிள்ளைய பத்தி, அப்படின்னா நீங்க தவறான பாதையில போறீங்க. நாம துரோகம் பண்றோம் ஆண்டவருக்கு. துரோகம் பண்ணாம துரோகம். அவன் மாத்திரமா துரோகம் பண்ணா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாங்க தெரியுமா? 40 ஆண்டுகள் தன்னை எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நடத்தி வந்த தெய்வத்தை விட்டுவிட்டு பாகால்களையும் அஸ்ரோத்துகளையும் அந்நிய தெய்வங்களை பின்பற்றினார்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க நேரம் இல்லை. பாகால்கள், அந்நிய தெய்வங்கள், விக்கிரகங்கள் ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டினார்கள். ஆண்டவருக்கு பிடிக்காத ஆராதனை என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனை. என்ன சொல்லுங்க? ஆமா. அதனால்தான் ஆரம்பத்திலே மோசேட்ட சொல்வார், என்னை என்று வேற தெய்வத்தை உண்டாக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யார் ஒரு சொருபத்தினை என்ன செய்யக்கூடாது? ஆமா, நமஸ்கரிக்காததை உண்டாக்காத ஏற்படுத்தாத. ஆண்டவருக்கு பிடிக்காதது விக்கிரக ஆராதனை, அருவருக்கிற ஒரு ஆராதனை இது. ஆனா ஜனங்கள் பாருங்க, 40 ஆண்டுகள் எத்தனை விதமான வாதைகள், எத்தனை அற்புதங்கள் கண்கூடாக பார்த்த இந்த ஜனங்கள் அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரை விட்டுட்டு இங்க அந்நிய தெய்வங்கள், புறஜாதி மார்க்கத்தார் பின்பற்ற தெய்வங்களை வணங்கி கர்த்தருக்கு துரோகம் பண்ணினார்கள். நீங்க நினைக்கலாம், ஐயா நாங்கெல்லாம் அப்படிலாம் வணங்கல,
எந்த சுரூபமும் எந்த சிலையும் எதற்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல. உண்மைதான். அப்படியெல்லாம் கொடுக்காத பட்சத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு நாம கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல, ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல எதற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? சில பேருக்கு கடவுளை விட வேலை தான் முக்கியம், கடவுளை விட பணம் தான் முக்கியம், ஆண்டவரை விட உலகம் தான் முக்கியம். ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல, நல்ல கவனிங்க, ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதற்காக நீங்க அதிக அளவு நேரத்தை கொடுத்தீங்கன்னா அது விக்கிரக ஆராதனை. ஏதோ ஒரு சீரியலுக்கோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸுக்கோ அல்லது இன்னைக்கு நிறைய பேர் செல்போன்ல கேமுக்கு அடிமையாகி இருக்கிறது, அது விக்கிரக ஆராதனை. அது விக்கிரக ஆராதனை. நிறைய பேர் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சும்மா கொஞ்ச நேரம் கேம் தானே, கொஞ்ச நேரம் ஸ்போர்ட்ஸ் தானே பார்க்கிறோம், கொஞ்ச நேரம் சீரியல் தானே. இல்ல, அது விக்கிரக ஆராதனை. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, எந்த மனுஷனுக்கும் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாரையும் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும். எவ்வளவு பெரிய கனம் பெற்ற ஊழியர்களாக இருந்தாலும் நேசிங்க, அன்பு செலுத்துங்க. ஆனா அவங்க உங்களுக்கு ரோல் மாடலா வரக்கூடாது, கர்த்தரை தவிர, ஆண்டவரை தவிர. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, ஆண்டவரை தவிர. எனக்கு தெரிந்த எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் சென்னையில் இங்கே ஒரு பிரபலமான சர்ச்சுக்கு போவார். அவங்க போதகரதான் தெய்வம் மாதிரி பேசுவார். அவரை மாதிரி வராது, அவரை மாதிரி வராது, இவரை மாதிரி வராது, அவர் மாதிரி யாரும் கிடையாது. நான் சொல்லிட்டேன், நீ தவறான பாதையில் போறப்பா. நீ ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மனுஷனை முன்னால வைக்கிற. உலகத்தான் தான் மனுஷனை தெய்வமா வணங்கி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உனக்கும் மற்றவனுக்கும் வித்தியாசம் இல்லாம போகுது. இதை இன்றோட விட்டு விடுன்னு சொல்லிட்டேன். தேவ பிள்ளைகளை எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் நேசிங்க, அன்பு செலுத்துங்க. ஆனா கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம். அவர் ஒருவர் தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். நான் அல்ல, எந்த மனிதன் அல்ல, கர்த்தர் ஒருவர் தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். விக்கிரக ஆராதனை. பொருளாசை கூட ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளாசை கூட சிலருக்கு ஒரு திருப்தியே இருக்காது, வாங்கிக்கிட்டே இருக்கணும். எங்க போனாலும் ஏதாவது வாங்கிக்கிட்டே இருக்கணும். இருக்கிற இதுல சந்தோஷப்படுறதே கிடையாது. கடனை வாங்கியாவது வாங்கிடணும், கடனை வாங்கியாவது. கடன் கொடுக்க தான் ஆட்கள் ரெடியா இருக்கானே. போற வரைக்கும் நம்ம ஒரு கடை கையில் ஒரு அட்டையை வேற வச்சிருக்காது, கிரெடிட் கார்டு. என்ன கார்டு அது? பேரே கடன் அட்டை. என்ன பேர் சொல்லுங்க? நீங்க கடனை வாங்கி 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 கிரெடிட் கார்டில் வாங்கிக்கலாம், கிரெடிட் கார்டில் வாங்கிக்கலாம், கிரெடிட் கார்டில் வாங்கிடலாம். எதை எடுத்தாலும் வாங்கிடணும், எதை எடுத்தாலும் பொறுமையா இருப்போம். ஆண்டவர் தரும்போது தரட்டுங்களெல்லாம் கிடையாது, உடனே வாங்கிடணும், உடனே வாங்கிடணும். எத்தனை இஎம்ஐ, அதை வேற ஸ்டைலா இஎம்ஐங்கிறோம், மாதாந்திர தவணை. எவ்வளோ கடன் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பொருளாசை, பொருளாசை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். நல்லா இருக்கிற வீட்டை கெடுத்து போடுறான். சில ஆட்களுக்கு எவ்வளவு நாளும் திருப்தி கிடையாது, எத்தனை எடுத்தாலும் திருப்தி கிடையாது. எவ்வளவு ட்ரெஸ் இருக்கட்டுமே, இருக்கிற ட்ரெஸ்ல சந்தோஷப்படுறதே கிடையாது. விதவிதமா 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 என்னத்தங்க போட்டு என்ன பண்ண போறோம்? சிலரை ஆண்டியும் சில பேர் சொல்லுவாங்க, என்ன பிரதர் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு வாரீங்க அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், ட்ரெஸ்ஸே போடாம வந்தாதான் தப்பு. அல்லேலூயா. எனக்கு இருக்கிறதுனா போட்டு வரேன், அதை துவைச்சி சுத்தமா போறேன், அது போதும் எனக்கு. மற்றவங்களுக்காக நான் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம வருமானம் என்ன, நம்ம பணம் என்ன, நமக்கு என்ன வரும், நம்ம குடும்பம் என்ன வரும்? பொருளாசை. அவன் அதை செஞ்சுட்டான், அவன் அந்த பைக்கை வாங்கிட்டான், அவன் தான். நமக்கு என்ன, அதுதான் முக்கியம். நம்ம வருமானம் என்ன, அதுல தான் ஓடணும். பொருளாசை. நம்ம கையில என்ன பணம் இருக்கோ அதுக்கு தான் வீடு கட்டணும். 10 லட்சம் இருந்தா 10 லட்ச ரூபாய்க்கு தான் என்ன கட்டணும்? கட்டுறோம் சொல்லுவான். ஒரு தடவை தானே கட்ட போற, கெட்டு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா. அம்மா இருக்கிற கஞ்ச நிம்மதியா குடிக்க விடாம பண்ணிடுவான். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ வாடகை கட்டணும், நிம்மதியா இருந்தா பிடிக்கலன்னா வேற வீடு கூட போயிடலாம். இந்த சொந்த வீடு போய் பிளாட்டை வாங்குறேன், அதில் வாங்குறேன்னு போய் மாட்டிக்கிடாதீங்க. அவ்வளோதான். நம்ம பின்னால ஒரு தூக்கு கை ரெடியா இருக்குன்னு அர்த்தம். நமக்கு மாத்திரம் அல்லது நம்மளை மாத்திரம் பாதிக்காது, பிள்ளைகளையும் பாதிக்கும். நீங்க வைக்கிற கடன் உங்களை இல்லை, உங்க சந்ததியே பாதிக்கும். பொருளாசை. அது கூட விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. சவுல் துரோகம் பண்ணினான். அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். அது மாத்திரமா, நெகேமியாவின் புஸ்தகத்தில் பார்ப்பீர்கள் என்றால் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகள் ஆகி. அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் செஞ்சாங்க, கலப்பின பெண்கள். இவங்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், முன்குறித்தவர்கள். ஆனா இவங்க அந்த 13ஆம் அதிகாரம் 23, 24 பார்த்தீங்கன்னா, அஸ்தோத், அம்மோன் அவங்க கிட்ட திருமண சம்பந்தம் வச்சு அங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த யூத பாஷையே வாயில என்ன செய்யலையா,
அதை வாசிங்க, அடுத்த வசனத்தை 24 வாசிங்க. பிள்ளைகள் பேச்சின பேசில பாதி எப்படி இருந்ததா? அஸ்தோத் பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை பேச அறியாதிருந்தார்கள். யூத பாஷையை பேச தெரியல உங்களுக்கு. கடுமையா எச்சரித்தான் நெகேமியா. எவ்வளவு பெரிய தவறு இது. ஐயா ஜெபத்தில் நடத்தும்போது சொல்றாங்க, ரட்சிக்கப்படாத ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ரட்சிக்கப்படாத ஆளை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, கேட்டா பாஸ்டர் பிரதர் சொந்தம் விட்டுறக்கூடாது, பந்தம் விட்டுறக்கூடாது, அண்ணன் உறவு தம்பி உறவு அவங்க பந்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிலாம் இல்லை, சொத்து போயிடக்கூடாது. எப்படி நான் சொல்றேன் நல்லா கவனிங்க. அது அண்ணனோ தம்பியோ யார் என்ன சொந்தமோ நெருங்கிய உறவோ ரட்சிக்கப்பட்டிருந்தா மாத்திரம் தான் கல்யாணம் பண்ணணும். கர்த்தருக்குள்ள இருந்தா மாத்திரம் தான் கல்யாணம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா, அழகா பவுல் எழுதுகிறார். எனக்கு அருமையான 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதீங்க. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அந்நிய நுகத்துல கட்டி கொடுத்துறாதீங்கம்மா உங்க பையனை பொண்ண. ஜாக்கிரதையா இருங்க. நீங்க நிறைய பேர் பெரிய தவறு செஞ்சிடறோம், பெரிய பெரிய தவறு செஞ்சிடறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கச்சி விபிஎஸ்ல, அது மாத்திரமல்ல சண்டே கிளாஸ்ல அவ்வளவு வல்லமையாக கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டாள். நான் கூட நினைச்சேன் இவ்வளவு கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நினைத்தேன். ஆனா என்ன பண்ணிட்டா தெரியுமா? திருமண விஷயத்துல அவளோடு வேலை செய்கிற ஆண்டவர் அறியாத ஒரு பையனை திருமணம் செஞ்சிட்டான். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னமா இப்படி பண்ணிட்டியம்மா, எவ்வளவு பெரிய தவறு. நீ எவ்வளவு நல்ல சத்தியத்தை அறிந்தவ, எத்தனை பேருக்கு போதிக்கக்கூடியவ, குட்டி குழந்தைகளுக்கு நீ எவ்வளவு அழகா கர்த்தரை பத்தி சொல்ற, நீ இப்படி செய்யலாமா? அதுக்கு அவர் சொன்னானே, நம்ம வழிக்கு கொண்டு வந்துடும். எப்படி நல்ல பையன் எப்படி நம்ம வழிக்கு முடியாது, முடியாது. நல்ல உதாரணம் சாலமோன். ஆண்டவருக்காக ஆலயத்தையே கட்டினவன். அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் செய்து வழி விலகி அந்த பெண்கள் மீது ஆசை வைத்து ஐக்கியம் வைத்து அவர்களுக்கு பலிபீடங்கள் கட்டி அவர்கள் ஆசையை நிறைவேற்றி எவ்வளவு பெரிய தவறை செய்தான் தெரியுமா சாலமோன்? அவனால ராஜ்யமே 2ஆ உடைஞ்சது. இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆ உடையதுக்கு காரணம் சாலமோன். இன்னைக்கு நீங்க அந்நிய ஜாதி பெண்களை ஆண்டவரை அறியாத குடும்பத்துல உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் போது உங்க குடும்பம் உடையும், உங்க ஊழியம் உடையும், உங்க பிசினஸ் உடையும். துரோகம் பண்ணிடாதீங்க. நிறைய துரோகங்கள். நாம நினைக்கிறேன் யூதாஸ் காட்டி கொடுத்தான். அவன் ஒரு தடவை தான் காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசு. ஆனா இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய சுய லாபத்துக்காக, சுய ஆதாயத்துக்காக, நம்முடைய சுய நலத்துக்காக எத்தனையோ நேரம் கர்த்தருக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்ல போறீங்க. அல்லேலூயா. என வேதம் சொல்கிறது யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறவனை உரம்பே தள்ள மாட்டார். என்ன துரோகம் பண்ணியிருக்கிறோம் யோசித்து பாருங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில எடுத்த தீர்மானங்கள், ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தருக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்களா? துரோகம் பண்ணிடாதீங்க. துரோகம் நம்மளை வாழ விடாது. ஆண்டவருக்கு செய்யற துரோகம் சவுல வாழ விட்டுச்சா? இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு கோபம் மூட்டின அந்த ஜனங்கள் அதை வாழ விடல, அவங்கள வாழ விடல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யூதாஸ் 30 வெள்ளிக்காசை சம்பாதித்தானே, அந்த சம்பாதித்த பணம் அவனை வாழ விட்டுச்சா? அந்த பணத்தால் அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? இல்லையே. குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி மனசாபப்பட்டானே தவிர மனம் திரும்பவில்லை. அந்த பணத்தை தூக்கி எரிந்துட்டு போனீங்க. ஏன்னாப்பா இந்த 30 வெள்ளிக்காசுக்கு நீ காட்டி கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு சீர்கேடான, இவ்வளவு பெரிய ஒரு பாதாளத்துக்குள்ள நீ கடந்து போக வேண்டும்? எதற்கு இந்த துரோகம்? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த லெந்து நாட்கள்ல, இந்த குட் ஃப்ரைடேல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தா என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் எந்த பாவியும் தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பல்லவி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எஃப் மேஜர் பிடிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எஃப் மேஜர். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். சொல்லுங்க. இயேசுவே என் தெய்வமே, என்மேல். ஆமென். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை ஆமென்
என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும். நீனும் சொல்லுவோமாமே, இயேசுவே என் தெய்வமே, என்னை மனமிரங்கும். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், நீர் எனக்காக பலியானீர், நீர் எனக்காக பலியானீர். உம் இரத்தத்தால் கழுவி விடும், உம் இரத்தத்தால். ஹல்லேலூயா, சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வமே. ஹல்லேலூயா, என்னே மனமிரங்கும். ஒரு தடவை சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வமே, என்னே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏதாவது நான் துரோகம் பண்ணியிருந்தா என்ன மன்னிங்க ஆண்டவரே. நம்பர் 2, இரண்டாவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31 to 35 வரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்வார், இன்று ராத்திரியிலே என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள் என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்வார், எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இடரல் அடைய மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்வார், சேவல் கூறுறதுக்கு முன்னாலே நீ 3 தரம் என்னை. அவர் சொல்லுவார், உம்மோடு கூட மரிக்கவும் ஆயத்தம். எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க, எல்லாருமே அப்படி சொல்லுவாங்க, உம்மோடு கூட மரிக்க ஆயத்தம். எல்லாரும் இடரல் அடைஞ்சாலும் நான் இடரல் அடைய மாட்டேன் என்று சொல்லுவார் பேதுரு. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, உம்மோடு கூட மரிக்க ஆயத்தம், மரிக்க ஆயத்தம், மரிக்க ஆயத்தம். ஆனா கைது பண்ண உடனே அத்தனை பேரும் ஓடியே போயிட்டாங்க. மத்தேயு 26:56 பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு என்ன பண்ணாங்க, ஓடியே போயிட்டாங்க. கூட இருக்கிறேன்னு சொன்னவங்களாம் ஓடியே போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல அப்படிதான் சில பேர் இருப்பாங்க, நாங்க கூட இருக்கிறோம், உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம், தூணா இருக்கிறோம், நானாச்சியும்பா, உங்க பிள்ளைக்கு நான் பார்த்துக்கிறேன், உங்க பையனுக்கு நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஒருவேளை அப்படி ஆட்கள் இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இல்லாட்டினாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரே அந்த பாதையில் என்ன செய்யறாரு தெரியும், அவருக்கு தெரியும், எல்லாரும் நம்மளை விட்டு ஓடி போவாங்கன்னு தெரியும். ஆனால் தான் அவங்க சீடர்கள் இருக்கும்போதே சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு விடும் காலம் வரும், ஆனாலும் நான் தனித்து இருக்கிறேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி எப்பொழுது நல்லா கவனிங்க, உங்க கூட யார் இருக்காங்களோ இல்லையோ, கர்த்தர் கூட இருப்பார், கர்த்தர் கூட இருப்பார். அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் இந்த தேவன் என்னென்றைக்கும் இல்ல, அவர் மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவன். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, உங்க கூட யாரு இருக்கிறாங்களோ கர்த்தர் கூட இருப்பார். நான் அதை சந்திச்சிருக்கிறேன் ஊழியத்துல, எத்தனையோ ஆண்டுகள் ஊழியத்துல வந்திருக்கிறேன். எத்தனையோ பேர் கூட இருக்கிறவங்க, தோல் கொடுக்கிறவங்க இன்னைக்கு போயிருக்கலாம், ஆனா அதை பத்தி கவலைப்பட்டதில்லை. ஏன்னா நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மளை முன் குறித்தவர், தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், ஒருபோது கைவிட மாட்டார். அந்த தேவ பிள்ளைகளே, எல்லாரும் ஓடியே போயிட்டாங்க, அவருக்கு தெரியும், எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, கைது செய்து பலவிதமான விசாரணைக்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே நடக்கிறது பாருங்க, எனக்கு அருமையான பிள்ளைகளே, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றால், அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக அவர் எனக்கு தெரியாது, தெரியாதப்பா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு தெரியல. அவ தெளிவா பேசுற, நீ அவரோடு கூட இருந்த அப்படின்னா எனக்கு தெரியாது. அடுத்த வசனம், வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நஸ்ரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். தெரியாது, அறியேன். 3 வருஷம் அவர் கூட ஊழியம் செஞ்சியப்பா, கடல் மேல நடந்திய, ஓ வீட்டுக்கு வந்து உன் மாமியை சுகமாக்குனாரே, அவரை உனக்கு தெரியலையா?
அவரை பார்த்து சொல்றான், எனக்கு தெரியாது, அறியேன். சில நேரம் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரி போகும்போது ரொம்ப வலிக்கும். அது ரொம்ப இந்த கல்யாண வீட்டில், சில முக்கியமான ஃபங்க்ஷனில் அல்லது சபையில் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போவாங்க. பார்க்காத மாதிரியே எங்கேயோ பார்த்த மாதிரி போவாங்க. அதில் இருக்கிற வலி, அதில் இருக்கிற ரணம், அது ரொம்ப கொடுமையானது. சொந்த பந்தங்கள் அந்த பாதையில் கடந்து போவாங்க. அன்றைக்கு ஒரு அம்மா குரோம்பேட்டையில் கணவர் கிடையாது, சின்ன வயசுலேயே கணவர் இறந்துட்டார். ஒரே பிள்ளை, கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி அவன் இப்போ தனி கொடுத்துன்னு இருக்கிறான். இந்த பெத்த தாயை குரோம்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டான். எப்படி இருக்கும் தெரியுமா? அது அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அப்படியே அழுகுறாங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க, நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரம் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறேன், இந்த சூழ்நிலை நீங்கள் போகலாம், உங்கள் பிள்ளைகளே உங்களை மறந்துருக்கலாம், உங்கள் கணவரே உங்களை மறந்துருக்கலாம், மனைவியே உங்களை மறந்துருக்கலாம், உங்கள் குடும்பமே, உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே உங்களை மறந்து அறியாத தெரியாத போல இந்த உலகத்தில் வாழலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அந்த பாதையில் போனார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, வாசிங்க. எனக்கு அருமையான கொஞ்ச நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துதப்பா. நீ ஆயிரமே தெரியாது அறியாது சொன்னாலும் உன் பேச்சு வெளிப்படுத்துத. அப்பொழுது அவன், போதும் போதும், நல்லா பண்ணி பாட்டுங்க, நான் அடுத்து சொல்றேன். பேச்சு வெளிப்படுத்துது. சில நேரம் நல்லா கவனிங்க, நம்ம யாரோட பழகுறோம், யாரோட பேசுறோம், அவங்க சுவாபம் தான் நமக்கு இருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நான் வாலிப நாட்களில் ஊழியர் செய்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மறைந்த இந்த டிஜே ஐயா மாதிரியே சில ஆட்கள் பாட்டு பாடுவாங்க, அவரை மாதிரியே பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் ஊழிய ஸ்தாபனத்தில் 4 மாடி மோகனம் கூட 7 வருஷம் இருந்தேன். அங்கே சில பேர் இருக்காங்க, அண்ணனை மாதிரியே பிரசங்கம் பண்ணுவாங்க. மோகனம் பேசுகிறாரா இவர் பேசுகிறாரா நமக்கே வித்தியாசம் தெரியாது. அவரை மாதிரியே ஜெபம் நடத்துவாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, டிவியில் பாருங்கள், சில பேர்லாம் ஜெபம் நடத்துறது அப்படியே அவரை மாதிரியே இருக்கும், அவரே மாதிரியே ஆக்ஷன் இருக்கும், அவரை மாதிரியே. ஏன்னா கூடவே இருந்து 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 பார்த்து பார்த்து. அதனால தான் அவர் சொல்கிறான், உன் பேச்சு வெளிப்படுத்துத. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, இப்ப வாசிங்க. அப்பொழுது அவன் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். பொதுவா யூதர்கள் லேசில சபிக்க மாட்டார்கள், சத்தியம் பண்ண மாட்டார்கள், சத்தியம் பண்ணக்கூடாது. யாவரையும் சபியாதிருங்கள் வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மத்தேயுவிலே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்க்கல என்றால் 5ஆம் அதிகாரம் 34, 35, 36, 37 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தலை மேலே சத்தியம் பண்ணாதீங்க, வானத்து மேலே சத்தியம் பண்ணாதீங்க, பூமியின் மேலே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். உள்ளதை உள்ளதென்றும் உண்மை மட்டும் பேசுங்க, சத்தியம் பண்ணாதீங்க. அதனால லேசில் சத்தியம் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க பேதுரு சபிக்கிறான், சத்தியம் பண்றான். அப்ப அவரை அறியேன் தெரியாது, சபிக்கிறது சத்தியம் பண்றது இது எதற்கு சமம் என்றால், கிரியைகளினால் அவரை அவமதிப்பதற்கு சமம். காட்டி கொடுப்பதற்கு சரியான மீனிங் துரோகம் செய்வது. இங்க எதை இவன் பாருங்க, அறியேன் தெரியாது, சபிக்கிறான், சத்தியம் பண்றான், இது எதற்கு சமம்? கிரியைகள்னால் அவமதிக்கிறதுக்கு சமம். கிரியை சரியில்லை, பேச்செல்லாம் வெளிப்படுத்துது. வெளியே கிறிஸ்தவன், வெளியே பைபிளை தூக்கிட்டு போறாங்க, அவங்க கிறிஸ்தவங்க. வீட்டுல சிலுவை வெளியே கிடக்குது, வண்டியில சிலுவை ஸ்டிக்கரு, எங்க பார்த்தாலும் ஸ்டிக்கரு, கழுத்துல சிலுவை டாலரு. நம்ம கிறிஸ்தவங்க, ஆனா நம்ம கிரியை எப்படி இருக்கிற, அதான் முக்கியம். கிரியை எப்படி இருக்குது புரியும்படி சொல்றேன்னு. உன்னால் தாம்பரத்துலேருந்து வேளச்சேரிக்கு பஸ்ஸில் போகிறேன், பைக் ரிப்பேர் ஆகி போச்சு. பயங்கர கூட்டம், பயங்கர கூட்டம். பஸ்ஸை பற்றி தான் நமக்கு தெரியுமே, பயங்கரமான கூட்டம். வேறு வழியில் புளித்து போகிறேன், நின்றுக்கிட்டு போகிறேன். அங்கே ஒரு அம்மா அந்த பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கு, நல்ல சீட்டில், அழகாக பைபிள் படித்து கொண்டிருந்தார்கள். என்ன படித்து கொண்டிருந்தார்கள்? பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்களே. அடுத்த ஒரு 2-3 ஸ்டாப் தாண்டி ஒரு நிறைமாத கர்ப்பிணி ஒரு பொண்ணு அந்த பஸ்ஸில் ஏறுறா. அவள் ஒரு 2-3 கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தா முடியல. இப்போ நேரம் என்ன பண்ண, அந்த பொண்ணு நேரே அந்த பைபிள் வாசிக்கிற அம்மாட்ட போய், எனக்கு கொஞ்சம் என்னம்மா இடம் தாங்கம்மான்னு சொல்லி என்ன சொல்லிச்சு கேட்டுச்சு. ஏன் அத்தனை பேர் இருக்கத்தக்க அந்த அம்மாட்ட போய் இடம் கேட்கணும் சொல்லுங்க? கிறிஸ்தவங்க அன்பா இருப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க, இறக்கம் காட்டுவாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில தான் போய் கேட்டுச்சு. அத்தனை பேர் இருக்கத்தக்க அந்த அம்மா சொல்லிட்டு, ஐயோ என்னையால முடியாதுமா, எனக்கே சுகர், ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது, நீ வேற யார்ட்டையா கேட்டுக்கன்னு சொல்லி முகத்தை திரும்பிட்டு மறுபடியும் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், அந்த இடத்துல ஒரு பொம்பளையில் கூட இறக்கம் வரல. ஒரு ஆம்பளை எந்திரிக்கிறான், ஒரு புறஜாதியான ஒரு ஆள் எந்திரிச்சு இடம் கொடுக்குறான். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சரி அந்த அம்மா தான் விட்டுச்சுன்னா வேற யாரா ஒருத்தர் இடம் கொடுக்கல.
இந்த அம்மா தன்னை கிறிஸ்தவள் என்று அடையாளப்படுத்தி கொண்டாலும் கிரியைகள்ல கர்த்தரை என்ன செய்யல, கனப்படுத்தல, மகிமைப்படுத்தல. அதான் சொல்றேன், கிரியை நம்ம வாழ்கின்ற சமுதாயத்துல, நம்முடைய சபையில, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம குடும்பத்துல நம்ம கிரியை எப்படி இருக்குது? 1000 பேசலாம், அபிஷேகத்துல துள்ளி நிரம்பலாம், என்னெல்லாம் செய்யலாம். ஆனா நம்ம கிரியை ரொம்ப முக்கியம். கிரியைகள் ஆண்டவர் அதை தான் பார்ப்பாரு, வெளி தோட்டத்தை அல்ல. அன்னைக்கு இருந்த பரிசேயர்கள், வேதபாரர்கள் வெளி தோட்டத்தில் பெரிய பரிசுத்தவான்கள் போல தங்களை காட்டிக் கொண்டார்கள். பெரிய பரிசுத்தவான்களாக காட்டிக் கொண்டார்கள், மாய்மாலத்தை காட்டிக் கொண்டார்கள். கிரிய ரொம்ப முக்கியம். கிரிய தொற்காலுடைய நற்கிரிய அவளை உயிரோட எழுப்பியது. அல்லேலூயா. செத்து போயிட்டாங்க. அவ செத்து போன ஆளை கடவுள் உயிரோட எழுப்புறதுக்கு காரணம் அவ உயிரோட இருக்கும் பொழுது செய்த நற்கிரியை. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், நீங்க செய்கிற நற்கிரிய உங்களை உயிரோட எழுப்போம். அல்லேலூயா. கிரியைகள்ல கர்த்தரை அவமதிச்சிடாதீங்க. வேலை செய்யற இடத்துல சாட்சியா இருக்கணும், இருக்கிற சமுதாயத்துல சாட்சியா இருக்கணும். ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ரொம்ப அருமையா கீபோர்டு வாசிப்பார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர், ஹெச்எம். நான் சொல்றது தூத்துக்குடியில் இருக்கும் பொழுது ஒரு நாள் உபவாச ஜெபத்துக்கு வரும் பொழுது அவனும் அந்த அண்ணனும் வந்திருந்தாங்க வாசிக்கிறதுக்கு. நான் கேட்டேன், என்ன இன்னைக்கு லீவ் போட்டிங்களா அப்படின்னு. இல்லை, கையெழுத்து போட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இப்போ தான் இந்த பயோமெட்ரிக்கெலாம் கை வைக்கணும், இப்போ முகத்தை காமிக்கணும். நாங்களாம் வேலை செய்கிற நாட்களில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டு வந்துட்டீங்கன்னா என்ன கணக்குன்னு. கையெழுத்து போட்டு வந்தாலும் வேலை பார்க்குறேன்னு கணக்கு. கொஞ்ச நேரம் இருப்பேன், அப்படியே ஜபம்லாம் முடிஞ்சு செய்தி நேரத்தில் அங்கே போய் என்ன பண்ணிடுவேன். இது எவ்வளோ பெரிய தவறு. ஒன்று அங்கே லீவை போட்டு இங்கே வந்திருக்கணும், இல்லை நான் வரலப்பா, நான் என்ன பண்ணுறேன் அங்கே இருக்கிறேன்னு இருந்திருக்கணும். இது ஆண்டவரை அவமதிப்பதற்கு சமமே, கிரியைகளில் கர்த்தரை கனவீனப்படுத்துறதுக்கு சமமே. எவ்வளோ பெரிய தவறு இது. இன்னைக்கு நீங்கள் நானும் யோசித்து பாருங்க, நம்ம வேலை செய்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல நம்ம கிரியை எப்படி இருக்குது? உண்மையாக இருக்கிறோமா? அந்த கிரியைகளில் நம்ம எதை வெளிப்படுத்துகிறோம்? ஆண்டவரை கனப்படுத்துகிறோமா? ரொம்ப முக்கியம் தெய்வ பிள்ளைகளே. கிரியைகளை அவமதிக்கிறத வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ, அண்டர்லைன் பண்ணிடுங்க, கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும். எவ்வளவு இதா பேசுது பாருங்க. அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனை அறிந்திருக்கிறோம்னு அறிக்கை பண்றாங்க, கிரியை சரியில்லையே. கிரியை ரொம்ப முக்கியம். உலகம் வேணா வெளி தோற்றத்தை பார்க்கும். நல்ல சமாரியன் கதையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போற வேலையில கல்லர் கையில் அகப்பட்டு கொண்டான். அன்னைக்கெல்லாம் கல்லர் கையில கிடைச்சானா முடிஞ்சது, எல்லாத்தையும் உறிஞ்சு ஆளை குற்றியும் கொலையரமா போட்டு போயிடுவாங்க. அவன் இருக்கானா செத்தான் அதை பத்தி கவலை இல்லை, முடிஞ்சது. ஆனா அந்த வழியா ஒரு ஆசாரியன் போறான். ஆண்டவரை அறிந்தவன், கர்த்தருக்கு ஊழியம் செய்றவன். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி விலகி போயிட்டான். அடுத்தது ஒரு லேவியன், ஆசாரியர்களுக்கும் தேவ ஆலயத்திற்கும் பணிவிடை செய்கிற லேவியன், அவனும் பக்கமா விலகிட்டு போயிடான். 2 பேருமே ஆண்டவரை அறிந்தவங்க. ஆனா ஒரு சமாரியன் வந்தான், அவன் அப்படி போகல. அவன் நின்று காயத்தை கட்டி எண்ணெய் பூசி தன்னுடைய சுய வாகனத்துல கழுதில ஏற்றி சத்திரத்துல வச்சு, இதாங்க கிரியை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தம்பி கஷ்டப்படும் பொழுது, அண்ணன் கஷ்டப்படும் பொழுது, நம்ம உடன் பிறந்தவங்க யாரோ ஒருவர் கஷ்டப்படும் பொழுது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, முடிஞ்சா உதவி செய்யணும். அல்லேலூயா. மனம் இறங்கணும். ஐயா வச்சுக்கிட்டே இல்லைங்க கூடாது, வச்சுக்கிட்டே இல்லைங்க கூடாது. அனனியா சப்ரால் அப்படிதான் பண்ணாங்க. தங்கள் சொத்தை வித்து காணியாச்சியை கொண்டு அப்போஸ்தலர் பாதப்படியில வைக்கும் பொழுது ஒரு கிரயத்தை வஞ்சித்து வச்சாங்க. அவங்களுக்கு வித்த சொத்து அவங்க சொத்து தான், அவங்க வேணா எடுத்துக்கிட வேண்டாம்னு சொல்லல, பாதியை கூட எடுத்துக்கலாம். ஆனா என்ன செஞ்சிருக்கணும்? ஐயா இவ்வளவு ரூபாய்க்கு வித்தோம், இவ்வளவு ரூபா நாங்க வச்சிருக்கிறோம், மீதி ரூபாவை ஊழியத்துக்கு தரோம் அப்படி சொல்லணும். ஆனா எப்படி கணக்கு காட்டினாங்கன்னா எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தது போல என்ன செஞ்சாங்க? மாய்மாலம். இவங்க எடுத்து வச்ச பணம் அவங்கள வாழ விட்டுதா? இல்ல. தெய்வ பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அன்னைக்கு இருந்தவங்க அப்படித்தான். அதனால தான் ஆண்டவர் கடுமையா சாடினார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு நானும் கூட கிரியைகளை கர்த்தரை என்ன செய்யறோம்? மறுதலிக்கிறோம். பேதுரு மாத்திரம் மறுதலிக்கலங்க, அவன் மறுதலிச்சாலும் மனங்க சந்த அழுதான். அல்லேலூயா. அவன் ரொம்ப தூரம் ஓடி போகல, மீண்டும் ஆண்டவர்கிட்ட வந்தான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்களும் நான் நமக்கு தருகிற வாய்ப்பை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. கிரியைகளை கர்த்தரை என்ன செய்யாதீங்க? மறுதலிக்காதீங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஆட்களோடு ரொம்ப ஐக்கியமா இருக்காதீங்க. 2 தீமோத்தேயு 3:5 பவுல் அழகாக எழுதுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து மறுதலிக்கிறார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகுறமா. அப்படிப்பட்ட ஆட்களோட சேராதீங்க.
ஆதி திருச்சபை கொடுத்த மூல உபதேசம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், காப்பாத்திக்கிடுங்க உங்களை. மாய்மாலமா நடிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும். வெளியே ஒரு நடிப்பு, உள்ள ஒரு நடிப்பு. யூதாஸ் அப்படித்தானே நடிச்சான். ஒரு அம்மா பரிமள தைலத்தை ஊற்றி, நல்ல தைலத்தை அவர் தலையிலிருந்து சிரசு வரைக்கும் ஊற்றுனா எல்லாரும் அமைதியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் சொல்கிறாரு, ஐயோ வேஸ்ட் ஆக்கிட்டால, ஏண்டி அதை 300 பணத்துக்கு விற்று யாருக்கு கொடுத்துருக்கலாமா? என்ன ஒரு அக்கறையா! அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் நினச்சிருப்பாங்க யூதாஸுக்கு இருக்கிற அக்கறை எவனுக்கும் இல்லையே. ஆடு நனையுதுன்னு ஓனாய் என்ன செஞ்சுதான்? ஓனாய் அழலாமா? ஆடு நனையுதுன்னு. நீ எதுக்கு அழுகிறன்னு ஆட்டுக்கு தெரியாது, நமக்கு தெரியுமே. ஆடு நனையுதுன்னு நீ அழுகிறன்னா வேஷம் போடலாமா? நீ வேஷம். அப்படி தான் இருக்குது இன்னைக்கு உலகம். வேஷமாகவே மனுஷன் தெரியுறான். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்க, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்கள். எங்கே போனாலும் நம்முடைய உடை நடை பேச்சு கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. வாலிபர்களுக்கு சொல்கிறேன், எங்கே போனாலும் உங்களுடைய உடை நடை பேச்சு கர்த்தரை வெளிப்படுத்தணும். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. நீ வார்த்தையில், அன்பிலும், நடக்கையில் எல்லாத்திலும் நீ எப்படி இருக்கணுமா? மாதிரியாக இருக்கணும். நிறைய வாலிபர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள், காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணுங்கள், எவ்வளோ விலையுறந்த ட்ரெஸ் கூட பண்ணுங்கள். ஆனால் கவர்ச்சியாக என்ன பண்ணக்கூடாது? அதுதான் ரொம்ப முக்கியம். பெற்றவங்க அதில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு காஸ்ட்லியாக வாங்கி கொடுங்க, அழகாக வாங்கி கொடுங்க, அழகாக இருங்க. நீங்கள் அழகாக இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த கவர்ச்சியாக இருந்துடக்கூடாது. எந்த மனிதனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுது. ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவ பிள்ளைகள். அப்போ இன்னைக்கு கிரியைகளில் கர்த்தரை கனப்படுத்துங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் நாம் அவரை மறுதலித்தார், அவரும் நம்மை மறுதலிப்பார். பிலதெல்பியா சபைக்கு 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 3:8 பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்ல, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம கிரியைகள், நம்ம நற்கிரியைகள், நம்ம கனிகளை தான் கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. கடைசி காரியத்தை சொல்லி ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். ஆமென். டைம் முடிஞ்சது, ஒன்றாகி போச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முக்கியமான காரியம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 3வது அவரை சிலுவையில் அறைந்தது யார்? அப்போஸ்தலர் 2:36 நீங்கள் சிலுவையில் அறைந்த அப்படின்ட்டு வேதம் சொல்லும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க நேரம். அப்போஸ்தலர் 4:10 உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும். அப்போஸ்தலர் 5:30 நீங்கள் மரத்திலே தூக்கி. ஆமாம், போதும். என்னடா நீங்கள் உங்கள், அன்னைக்கு சிலுவையில் இருந்தது அவங்க. ஆனால் இன்னைக்கு பைபிளை வாசிக்கும் போது நம்மளை வருது நீங்கள், உங்களால், நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யூத ஜனங்கள் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டு ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பிலாத்து அவங்க ஆசையை நிறைவேற்றினான். ஆனால் இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் நமக்கு அதற்கு சம்பந்தம் இல்லையா? இருக்குது. அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கிறது. என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 53:4, 5, 6 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்தை, வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்போ முன்னால் இருக்கிறவங்க செய்த பாவம், இப்போ இருக்கிறவங்க செய்த பாவம், வரப்போறவங்க எல்லாருடைய பாவத்து நிமித்தமாக கர்த்தர் சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அப்போ உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்களுக்காக கர்த்தர் என்ன செய்யப்பட்டார் சொல்லுங்க. அதனால தான் யோவான் 1:29 அவர் எழுதுகிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு காலத்தின்படி ஒரு மனுஷன் பாவம் செய்தால் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வருவாங்க. அந்த ஆட்டுக்கடா மேலே அவன் கையை வைக்கணும். இவனுடைய பாவம்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஆட்டுக்கு போயிடும். இப்போ அந்த ஆட்டை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை பிரதான ஆசாரியன் எடுத்துகிட்டு போய் பரிசுத்த ஸ்தலத்தில் போய் இவனுக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்வான்? பரிந்து பேசும். நியாயப்படி பார்த்தா இவனை கொல்லணும், இவன் செஞ்ச பாவத்துக்கு. ஆனால் இவனுக்காக யாரை கொல்லுவாங்க? ஆட்டை கொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார். உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக. அப்போ ஒவ்வொரு நேரமும் நீங்க பாவம் செய்யும் போது நினைக்கிறோம், நான் ஒவ்வொரு நேரமும் கர்த்தரை என்ன செய்யறேன்? சிலுவையில அறையிறேன். அது எவ்வளவு பெரிய வேதனை. அப்போ ஒவ்வொரு நேரம் நீங்க யோசிக்கணும், இந்த நாட்களில் எந்த அளவுக்கு பாவத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு என் அந்தரங்க பாவத்தில், என் தனிப்பட்ட பாவம், எல்லாருக்கும் தெரிகிற பாவம் இருக்குது, அந்தரங்க பாவம் இருக்குது. தேவ பிள்ளைகள், ஒருவேளை இந்த உலகத்தில் வேணா நம்ம செய்கிற காரியங்களை மறைச்சு விடலாம்.
ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக மறைக்க முடியாது. ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என் நண்பன் தூத்துக்குடியில் இதே மாதிரி ஏப்ரல் மே மாதம் ஊருக்கு போயிருக்கும்போது மாம்பழம் சீசன் அப்போ அப்படி தானே இந்த டைமில் என்ன வரும், மாம்பழம். வீட்டுக்கு போனேன், அவன் வீட்டில் ஆள் இல்லை. அவன் ஒய்ஃப் சொன்னாங்க, அண்ணே தோப்பில் இருக்கிற தோட்டத்தில், அது அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அவன் வீட்டிலேருந்து தோட்டம், அங்கே போயிட்டேன். சரி அவனை பார்த்துட்டு போயிடுவோம் கையோட வந்ததுக்கு. அவன் என்ன பார்த்தவொன்னே சந்தோஷம், சரி இருப்பான் அவனுக்கு நிறைய மாம்பழம் பறித்து தரேன்னு பறித்து ஒரு கேரி பேக்கில் எடுத்தான். கேரி பேக்கு பழைய கேரி பேக்கு, பார்க்க சகிக்காது, அவ்வளோ அழுக்கு. நினச்சி இதை தூக்கிட்டு போனால் என்ன பார்க்குறோம் ஒரு மாதிரி நினைப்பானேன்னு. ஆமாம் வேணாம், இப்போ கேரி பேக்கில் தடை வந்ததுனால கேரி பேக்கு சரியாக இல்லைங்க, என்ன பண்ணேன் அப்படின்னு யோசித்தான். டக்குன்னு பண்ணால் உள்ளே இருக்கிற பாக்கத்தை வெளியே எடுத்துட்டான். வெளியே தான் அழுக்காக இருந்துச்சு, உள்ளே எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், சுத்தமாக இருந்துச்சு, ரொம்ப சுத்தமாக. நீங்கள் நல்லா உங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பேக்கெலாம் பாருங்கள், வெளியே தான் வெளியே போயிருக்கும். உள்ளே எப்படி இருக்கும்னா அப்படியே புதுசாக இருக்கும். உள்ளே இருக்கிறத வெளியே எடுத்து மாங்காய் கொடுத்து எல்லாம் தந்துட்டேன், நானும் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், அப்போ தான் ஆண்டவர் என்ற அப்படியே பேசுகிறாரு. இப்போ பாருங்கள், அந்த பேக்கில் இருக்கிற அழுக்கு இருக்குதா இல்லையா? ஆனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன செய்யப்படலை, அகற்றப்படவில்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய பாவங்கள் என்னன்னா இப்படி தான் மறைக்கப்படுகிறது, அகற்றப்படவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை விட்டு விடுங்கள், என்ன பாவம் செஞ்சாலும். அதான் நான் சொன்னேன், ஏதாவது கேமுக்கு அடிமையாக இருந்தால் கூட வெளியே வந்துடணும், சீரியலுக்கு அடிமையாக இருந்தால் வெளியே வந்துடணும், இந்த கதை பேசுகிறதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கும். எந்த காரியத்துக்கும் அடிமையாக்காதீங்க. ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருந்தால். வேதத்தில் எத்தனை பேர் பாவம் செய்தவங்க தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், அர்ப்பணித்தார்கள், கர்த்தர் மனம் இறங்கினார். இன்றைக்கி நீங்கள் திரும்ப 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 பாவம் செஞ்சீங்கன்னா நம்ம அவரை என்ன செய்கிறோம் சொல்லுங்கள்? அப்போ நமக்கும் அதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், பங்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் எதை சிலுவையில் அறையணும்னா பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், கலாத்தியர் 5:24, தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. செய்தி முடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் பேசுவேன், கரெக்டான டைமுக்கு முடிச்சிடணும். அதனால தேவ பிள்ளை அப்போ இன்னைக்கு அவரை காட்டி கொடுத்தது யாரு? யூதாஸ். காட்டி கொடுக்கறதுக்கு சரியான மீனிங் என்ன? துரோகம் செய்வது. மறந்துடக்கூடாது, துரோகம் செய்வது. ரெண்டாவது அவரை மறுதலித்தது யாரு? பேதுரு. அப்போ அவரை மறுதலித்து, அதாவது அவரை அறியேன் தெரியாது சபிக்கிறான், சத்தியம் பண்ணுறான். இது எதற்கு அவமதிப்பதற்கு சமம்னா கிரியைகளில் கர்த்தரை, நம்ம கிரியைகள் தான் ரொம்ப முக்கியம், நம்முடைய கனிகள் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கனிகள் தான் முக்கியம். ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன சொல்லுங்க? கனி. நம்ம என்ன செய்கிறோம், எவ்வளோ காணிக்க கொடுத்தோம், எப்படியெல்லாம் ஆராதித்தோம், அதை பார்க்க மாட்டார். நம்ம கனி எப்படி இருக்குது அதுதான் முக்கியம். அத்திமரத்துக்கிட்ட போய் பார்க்குறாரு, இலை இருக்குது, கிளை இருக்குது, மரம் இருக்குது, எல்லாம் வளர்ந்துருக்குது. ஆனால் என்ன இல்லை சொல்லுங்க, அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். கிரியைகள். அப்போ கிரியைகளில் அவரை அவமதிக்கக்கூடாது. மூணாவது, அவரை சிலுவையில் அறைந்தது யார்? யூத ஜனங்கள் கூக்குரலிட்டாலும் கூட இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கடி அந்த சிலுவை பாருங்க. அதே மாதிரி பிரச்சனை போராட்டத்தெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. எனக்கு நிறைய நேரம் இந்த பிரச்சனை போராட்டம் வரும்பொழுதுலாம் ரொம்ப அப்படியே சோர்ந்து போவேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த சிலுவையை காமிக்கும் போது, ஐயோ அவர் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ வேதனை, அதில் 1% கூட நமக்கு கிடையாது. அதை பார்த்துட்டாலே நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாறிடும். அல்லேலூயா. சிலுவையை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவருடைய முகங்கள். அல்லேலூயா. மீண்டும் அந்த பாடலை பாடி கண்களை மூடி நான் ஐயாவுடைய கையில் கொடுத்துறேன். எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை, இயேசுவே என் தெய்வமே, எல்லாரும் சேர்ந்து பாடுமா? எல்லாரும் சேர்ந்து உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம்மை பின் வாங்கி போனேன், வல்லமை இழந்தேன் ஐயா, வல்லமை இழந்தேன் ஐயா, என்னை மன்னியும் தெய்வம். எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு விசை, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே ஆமென். என் மேல் ஆமே. நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் உம்மை நோங்க செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் அப்பா, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். இந்த ஒரு
பாவிசை மன்னியுமே. கண்களை முடியெல்லாம் சொல்லமா. என் தெய்வமே என் மேல் மனமிரங்கோ, இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கோ. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு தடவை தான் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான். நம்ம தவறும் பொழுதெல்லாம், வசனத்தை விட்டு விலகும் போதெல்லாம் நம்ம தான் துரோகியா இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடக்கும் போதெல்லாம் நாம தான் பெரிய துரோகியா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிற அந்த வார்த்தை, சாலமோன் இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டினாலும் ஆண்டவருடைய பாதையில் அவன் நடக்க தவறிட்டான். என்னதான் 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட பயணித்தவனாய் இருந்தாலும் ஆஃப்டர் ஆல் ஒரு 30 வெள்ளி காசுக்கு அவன் துரோகியாய் மாறிவிட்டான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த துரோகத்தை செய்தது யார் தெரியுமா? இந்த துரோகத்தை செய்தது பிதாவுக்கு முன்பாக அருகில நின்று கர்த்தரை எப்போதும் ஆராதித்து கொண்டிருந்தவன் இந்த லூசிபர். இந்த லூசிபருடைய கேரக்டர் என்னன்னா, அவரை போல மாறணும், அவரை போல இருக்கணும்னு சொல்லி முதல்ல அவன் தான் துரோகியாய் மாறினான். ஆண்டவர் பாருங்க, விரோதியை கூட மன்னிச்சாரு, ஆனால் துரோகியை தூக்கி எரிஞ்சிட்டாரு. அவனை தூக்கி 2ஆம் வானத்தில் வந்து கீழே விழுந்துட்டான். அவனோட கூட்டத்தோடு வந்து விழுந்துட்டான். அவன் விழுந்தது பாருங்க, அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு செயலை செய்தான். இன்னைக்கும் நம்ம பாருங்க, ஆண்டவர் நம்மளை பக்கத்தில் தான் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளை தூக்கி எறியணும் அப்படின்னு தான் சாத்தானுடைய சதி திட்டமே. ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்கன்னா போதும், அவன் போயிடுவான். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை பக்கத்தில் வச்சுக்குவாரான்றது ரொம்ப கஷ்டம். ஒரு உலக பிரகாரமான மனிதர்களே ஒரு தவறு செய்யும்பொழுது கூட வைக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசித்து என்ன செய்வாங்க? அப்புறப்படுத்துவார்கள். இன்னைக்கு உலக பிரகாரமாக அரசியல்லாம் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது. ஆனால் நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். நிதானிக்க முடியுதா? நான் என்ன பேசுகிறேன்? நான் ஆண்டவருக்காக நிற்கிறேனே, நான் கர்த்தருக்காக நிற்கிறேனே, நான் எங்கே தவறுகிறேன், எங்கே விழுகிறேன், எங்கே உடைகிறேன்? ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நாமம் எப்படி இருக்கும்னா, அங்கே எழுதப்பட்டது பாருங்கள் வேதத்தில், இனி ஒரு 100 சந்ததி வந்தாலும் அவங்களும் யூதாஸ் அப்படி தான் படிப்பாங்க. துரோகியான யூதாஸ் காரியத்தை, அந்த பேரை நம்ம எடுத்துடக்கூடாது. அட அந்த பொண்ணு அது போய் ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போயிடுச்சுப்பா, அது இப்படி ஒரு வாழ்க்கையை செலக்ட் பண்ணி போயிடுச்சுப்பா. ஓ அவனா எவ்வளோ ஐயா சொன்னார்ல, எவ்வளோ ஊழியம் செஞ்சு. அதனால தான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதாக இருக்கிறது. அப்போ பக்தி இல்லாதவனும் பாவியை எங்கே நிற்பான்? பக்தி இல்லாதவனும் பாவியும். சிலுவையில் இருந்த அந்த ஒரு கல்வன், ஒருத்தனுக்குள்ள பக்தி இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். இன்னைக்கு சபையில் எல்லாருக்கும் இடம் கிடைக்கும், அது மேட்டர் இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு இடம் கிடைக்குமா? பாருங்க, கூடவே இந்த 12 பேரில் ஒருத்தனை பிசாசு விழுங்கிட்டான். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதா? யாராச்சும் சத்துரு விழுங்கணும் அப்படின்னு நினைக்கிறானா, நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார். இன்னைக்கு நீங்கள் தான் அந்த உங்கள் குடும்பத்துக்கு உத்தரவாதியாக இருக்கு. யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லும் பொழுது விசேஷமாக ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக நான் போகிறேன் என்று வந்தவர் அவரை அடித்து சின்ன பின்னமாக்கினார்கள். உன்னத பாட்டில் ஒரு நாள் உட்கார்ந்து நாங்கள் இந்த உபாச ஜபத்தில், நான் அங்கே பழைய இடத்துல சபையில் இருக்கும்போது ஆண்டவர் அழகான 2 காரியத்தை காண்பிச்சார். ஒன்று, உன்னத பாட்டில் அவர் சாரோனின் ரோஜா,
அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லும் போது அவர் பார்க்கக்கூடாத ரூபமாக இருந்தார், அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார், அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். அவரை பார்க்கும் பொழுது அங்கே பார்ப்பதற்கு ஒரு ரூபம், ஆனால் புதிய அந்த உன்னத பாட்டில் பார்க்கும்பொழுது அங்கே சொல்லக்கூடிய நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். ஆனால் அங்கே வெண்மையே பார்க்க முடியல, சிவப்பாய் மாறி இருந்தார். நம்முடைய பாவங்கள் கூட அப்படி சிவப்பாய் இருக்கிற அந்த பாவங்களை கர்த்தர் வெண்பஞ்சியை போல மாற்ற அவரால் முடியும். ஆனால் ஒன்று, தேவ பிள்ளைகளை கர்த்தருக்கு துரோகம் செஞ்சிடாதீங்க, வேணாம், கர்த்தருக்கு துரோகம் செஞ்சிடாதீங்க. இந்த உலகத்தில் இங்கே இந்த பூமியில் எவ்வளோ நாள் வேணாலும் ஆண்டவர் துரோகம் செஞ்சுட்டு வாழ்ந்துடலாம். ஆனால் ஒரு நாள் அவர் முகத்தில் தான் முழிக்க போகிறோம். இங்கே கண்ணை மூடுனா அங்கே போய் கண்ணை திறக்க போகிறோம், அங்கே உட்காந்துருக்கிறது அவராக தான் இருக்கும். அங்கே வெள்ளை சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துருப்பார். அப்போ எந்த மூஞ்சை வச்சுக்கின்னு ஐயோ நம்ம வாழ்கிற ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி தங்களுக்கு வருகிற பாருங்க, வாழ்க்கையில் கரைகளும் பிழைகளுமாய் வாழ்கிறவர்களை போல நீங்களும் நானும் வாழக்கூடாது. இன்னைக்கு ஒரு மறுரூபத்துக்குள்ளே வரணும், இன்னைக்கு மறுரூபத்துக்குள்ளே வரணும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளால் முடியும், நம்மளால் முடியும். ஆண்டவர் அதற்காக தான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் காப்பாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய ஒரே ஒரு குட்டி ஜெபம் செய்யலாமா? கைகளை உயர்த்தி. ஒருவேளை செய்த பாவங்களாக இருக்கலாம், ஒருவேளை பிளான் பண்ணியிருக்கலாம், இப்படி ஒரு பாவத்தை செய்ய போகிறோம், இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் முடிஞ்சதும் இப்படி ஒரு தப்பு பண்ணணும், ஒருவேளை சாத்தான் உங்களை வந்து மோல்டு பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் பேசின வார்த்தை, நீங்கள் துரோகி இல்லை, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் துரோகி இல்லை, கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்கப்பா, ஆண்டவரே என் துரோகங்களை மன்னிங்க. வேதம் வாசிக்காமல் போனதே ஒரு துரோகம்தான். மற்றவர்களுக்காக அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபிக்காம போனதே ஒரு துரோகம்தான். தேவ சபையை மறந்துட்டு அதுக்கு சாக்கு போக்கு சொல்றது ஒரு துரோகம். தேவனை நினைக்காமல் போனது ஒரு துரோகம். என்ன மன்னிங்கப்பா. நம்ம எவ்வளவுதான் நம்ம சூழ்நிலையை சொன்னாலும் அவன் கூட சொல்லியிருப்பான் சூழ்நிலை, அது கொஞ்சம் விவரித்து உள்ளே போய் பார்த்தா சொல்லியிருப்பான், ஒருவேளை எனக்கு இவ்வளோ தேவை இருந்தது, அந்த தேவைக்காக தான் நான் கை நீட்டிட்டேன். ஆனால் ஒரு விஷயம் லூக்காவில் எழுதப்பட்டிருக்கிறது, 23ஆம் அதிகாரத்தில், யூதாஸ் காரியத்துக்குள்ள சாத்தான் புகுந்தான். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறுறியா? சாத்தான் உன்னை குத்துகை எடுத்துட்டான்னு அர்த்தம். உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய சுபாவம், உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறுதா? சாத்தான் உன்னை கை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கப்பா, என்னால் முடியல ஆண்டவரே, சரண்டர் ஆகிடுங்க ஆண்டவர்கிட்ட, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. எந்த பாவத்தை நான் வெறுத்தேனோ அதே பாவத்தை நான் செய்யணும்னு எனக்கு தோணுதுப்பா. பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? ஆண்டவர் இன்னைக்கு உன்னை விடுதலையாக்குகிறார். இந்த ரட்சிப்பின் கூடாரம் நிச்சயம் உங்களை விடுதலையாக்கும். ஏதோ மனசெலவில் தான் நான் தீட்டுப்பட்டேன், அது தீட்டு தான் இல்லையா? என்னைக்கோ ஒரு நாள் அப்படி நினைச்சேன், இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை என்னைக்கோ ஒரு நாள், ஒரே ஒரு நாள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரே ஒரு தடவை செஞ்ச பாவத்துக்கு தான், ஒரே ஒரு தடவை கண்மலை கிட்ட பேசுன்னு சொன்ன இடத்துல அடிச்சதுனால தான் பிசாசு மோசையோட சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணினான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு நாள் வாழ்வை இன்பம்னு நினைச்சிடாதீங்க. நீ வேணாம், ஏசா மனம் திரும்பணும் நினைச்சோம், அவன் மன மாறுதலை காணாம போயிட்டான். நீ ஒரு நல்ல சபையில் இருக்கிற, கர்த்தர் உன்னை ஒரு நல்ல ஒரு ஊழியத்தில் வச்சிருக்கிறாரு. இதை விட்டுட்டு வெளியில போகணும், இதை விட்டுட்டு நம்ம வீண் சிந்தனைகளை போகணும் நினைக்காத. வேத வசனம் சொல்லுது, வீண் சிந்தனைகளை வெறுத்து நம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிற. எப்போ தெரியுமா உனக்கு வீண் சிந்தனை வருது? எப்போ நீ வேதத்தை மறக்கிறியோ அப்போதான் உனக்கு வீண் சிந்தனை வருது. நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுத்துக்கலாமா? ஒப்பு கொடுங்களா ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்குறேன். இந்த குட் ஃப்ரைடே சடங்கு கிடையாது, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும்.
இன்னைக்கு ஒரு மறுரூபம் அடையலைன்னா இந்த குட் ஃப்ரைடேக்குள்ள வந்ததுக்கு அர்த்தம் இல்லைங்க. துரோகம் பண்ண நாட்களை நினைவு கூர்ந்து விட்டுருங்க. இனி நான் மறுரூபம் அடையணும் ஆண்டவரே. துராபால சந்த ரமஹா திலீபி அந்த டோதரா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை முற்றிலும் கழுவுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.